உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னாலே அவங்க கைவிட மாட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. நம்ம அனுபவிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம் அக்கம் பக்கம்லாம். அப்படி இருக்கையில் தெய்வத்தை நம்பி நம்ம சிந்து இறங்குறாங்க. அன்னபூரணி நம்பலைங்கிறதுனால தான் அன்னபூரியால் போக முடியலை. இப்போ ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இறங்க போகிறாங்க. இங்கே எசக்கிக்கும் அவங்க அக்காவுக்கும் செம்ம இதாகுது. ஏன்னா இதில் மட்டும் இவ இறங்கி ஜெயிச்சுட்டானா அன்னபூரணி ஏற்றுக்குவாளே மனசார. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலையேன்னு ஒரே வைத்தறிச்சல் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிந்துவும் அப்படியே வருதுங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிந்துவுக்கு மயக்கம் வருதுங்க. இதுங்க தலையில் தண்ணி ஊற்றுறதுல ஏதோ கலந்து விட்டுருச்சுங்க. அதனால் இந்த பிள்ளைனால அப்படியே ஒன்றும் நடக்க முடியல. பாதி கிலோ போகையில் விழுந்துருது. விழுந்தா கடவுள் விடுமா என்ன? சிவா ஓடி போய் பாஞ்சு தூக்குறாங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இறங்கி வெளில போயில. வேணாம் டாக்டரே, என்னை தூக்காத நான் தான் பண்ணுவேன். இல்லை சிந்து அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு தூக்கி மட்டும் விடுற வரைக்கும் அது நெருப்பா இல்லை பூ பந்தான்னு தெரியல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போகிறேன் நீ விடு அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிறதுங்க. அதாவது உரிமையில் அக்கறையில் சொல்கிறாரு சிவா விடுன்னு சொல்லிட்டு இந்த சிந்து கரெக்டாக இறங்கி முடிச்சிருதுங்க நேர்த்திக்கடனை. அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஐயோ சிந்து விழுந்துட்டியம்மா, நெருப்பில் பிடிச்சிருக்குமே துணிமணிலாம் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஆளாக பறந்து வந்து பார்த்தா அது சாங்க ஆச்சரியம் அதிசயம் உண்மை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழை சோன்னு கொட்டுது. ஐயோ அம்மா, மழையே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு வருஷமாக மழை பெஞ்சிருச்சு. சிந்து நீ உண்மையிலே தெய்வ குழந்தம்மா, நீ இறங்கின கையோட மழை வேண்டி வந்துருச்சேம்மா. நான் இதோட நேர்த்திக்கடை இதோட மழை பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு இப்போதாம்மா வேண்டணும் அப்படின்னு ஊரோட சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கே ஆடி போகுது. அதுக்கப்புறம் சிந்து வந்து பக்கத்தில் பார்க்குறாங்க. ஒரு பொட்டு தீக்காயில் என்னம்மா நீ அதில் விழுந்த, சேலை கொஞ்சம் கூட எரியல கசுங்களை அப்படிங்கிற இங்கே பார்க்குதுங்க. டே என்னடா அவளுக்கு உடம்புல அதை இதையும் தடை விட்டோம், இது நேரம் பஸ்பமாயிருவான்னு நினச்சா அப்படியே பந்து கணக்காக உருண்டு வந்து நிற்கிறா. ஆமாக்கா, உண்மையிலே ஒருவேளை அவள் தெய்வ பக்தி இருக்குமோ? ஆமாடா, பயமாக இருக்குடா. அவளுக்கு நம்ம வேற நிறையா பள்ளம் தோண்டியிருக்கமேடா, தோண்டிட்டு எட்டி பார்த்துட்டமேடா, நம்மளை தள்ளி விட்டுருமா அந்த சக்தி. அக்கா பேசாமல் இருக்கா, இனியாவது திருந்திடுவோமா? ஆடே நம்மளாம் தெரிஞ்சிட்டா கதை எதுடா, வாடா அப்படின்னு போயிட்டு நம்ம நல்ல பிள்ளை மாதிரி அழுவோம். சிந்துக்கு கொஞ்சம் இறங்கி பேசுவோம். சிந்து என்னமாச்சு அப்படின்னு வேகமாக நடிக்குதுங்க. சிந்து வந்து பைரை வந்து நம்புவாங்களா என்ன? எலி 8 மலை வெட்டியோட போனால் நம்புவாங்களா? அதனால் அப்படி பார்க்குது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து எல்லாம் ஒட்டுமொத்த கோயிலுக்கு வந்த போன சனம் வந்த சனம் காலில் கூட ஒரு துளி கூட எப்பேற்பட்ட பக்தி இருந்தாலும் காலில் பாதத்தில் சூடு இருக்கத்தாங்க செய்யும். அதுலேயும் இந்த பிள்ளை உருண்டு பிறண்டு பூப்பந்தல் விளையாண்டுருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு இது இல்லைங்க. சிவா பார்த்தா அவருக்காவது கூட அங்கங்கே காயங்கள் இருக்குடே சிவா உனக்கு இருக்குடா அப்படிங்கிறாங்க. அது என்ன சிவாவுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பெற்றவங்க பண்ணுறது பிள்ளைக்கு சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா? சிவாவோட ஆத்தாக்காரி அப்படிப்பட்டவங்க தானே, அதனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருக்கு. ஆனாலும் கொஞ்சத்தோட நிப்பாட்டினது காரணம் அதிகமாக இல்லாத காரணம் கட்டின தாலி பாக்கியம் சிந்து நல்லவங்கிறக்காண்டி அவருக்கு அவ்வளோவா அடிப்படலைங்க. இப்போ எல்லாம் அதிசயிச்சு போகிறாங்க. இப்படி ஒரு இது நான் பார்த்ததே இல்லைன்னு பார்த்தா ஃபோட்டோ வீடியோ எடுத்து எல்லாத்துலேயும் பரவி விட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தி உள்ள பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன ஒன்று புருஷன் இந்த பையன் விரும்பினவன் நமக்கு கிடைக்கணுமேனு ஒரு பொய்யை சொல்லிட்டா. காதலுக்காக என்ன வேணாலும் பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை இப்படி சொல்லிச்சு. அதுவும் இல்லாமல் சிவா அவன் பொண்டாட்டி மேலே உசுரா இருக்கானே, ஏதோ விழுந்த கையோட பிடிக்காத புருஷனாக தான் ஒட்டி எட்டி தள்ளி நின்றுருப்பான். பிடிச்ச புருஷங்கிறனால தான் உள்ளார ஒட்டி இறங்கி எல்லா வேலையும் பண்ணியிருக்கான், தூக்கியிருக்கான் நெருப்புன்னு கூட பார்க்காம. அன்னபூர்ணி இது கூட உனக்கு தெரியல? அப்படியே பலார்னு அன்னபூர்ணிக்கு அடிச்சது மாதிரி இருக்குது. ஆமாம்ல, இவன் வந்து பிடிக்கலன்னா வெளியில் நின்றுக்கணும். அப்போது ஒரு இறக்கக்குள்ள குணம் உள்ளவன் தான் என் புள்ள. ஆனாலும் இப்போ தான் ஆர்வமாக நிற்கிறான். சிந்துன்னு தள்ளி தான் நின்னாங்க. ஆனால் இவன் உள்ளார காலத்தில் இறங்கி பூந்து வேலை செஞ்சான்னா அப்போ அந்தளவுக்கு லவ் பண்ணுறானா? நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா? ஐயா சிவா உனக்கு சிந்துவை பிடிக்குமாயா அப்படிங்கல அப்படியே குனிஞ்சு நிற்கிறாரு. என்னம்மா நீ மறுபடியும் உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குமா? அதான் கரெக்டாக தலை குனிகிறானே, பிடிச்சு போன நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி போடின்னு விரட்டிருக்க மாட்டான். கல்யாணமான புதுசில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அடி அடித்தேன், உண்மையை சொல்றி நான் உனக்கு தாலி கட்டலேண்டு. இப்போ பேசாமல் இருக்கேன்னா அதுக்குள்ள மனசை மாற்றிட்டான். அந்த ஆத்தா கடவுள் இவன் மனசில் பூந்துட்டா. இவன் நல்லவ, ஏன்னா இவன் நல்லவ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அன்னபூர்ணி மாறப்போகுது. உடனே மகா வந்து அக்கா மாறியாக்கா என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண. சும்மா இரு, எப்போ பாரு துரோகம் பண்ண அவனே பிடிச்சிருக்குன்ட்டான்ல. இப்போ யார் என் நேர்த்திக்கடன் நிவர்த்தி பண்ணது? உசுரை கொடுத்து பண்ணிட்டு வந்திருக்கா. ஆடா அதே விடு, பாரு அவன் மேலே ஒரு பொட்டு இல்லாமல் வந்திருக்கானோ, அவள் எவ்வளவு நல்லவ பரிசுத்தமானவ. நான் அவளை இனிமேல் என் மருமக தான், வாடிய மருமகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத்தேன்னு வந்து காலில் விழுகாதடி, நீ ஏண்டி விழுகணும்? விழுந்ததெல்லாம் போதும், நீ தப்பு பண்ணதுக்கு நிறைய தண்டனை அனுபவிச்சுட்ட அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. எல்லா பரிவட்டம் என் மருமகளுக்கு செய்யுங்க அப்படின்னு பண்ணுறாங்க. செம்ம ஜோதியாக கொண்ட
கொண்டாடுறாங்க. சிவாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அத்தை ஒன்றே ஒன்று, என்ன நான் ஒரு சிவாவுக்கு டாக்டரை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். எங்கேம்மா? ஆஸ்பத்திரிக்கு. ஏன்? அவர் கை காலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பாக இருக்குது. அதுக்கு தான். பார்த்தியா, நம்ம யாருக்காவது இந்த அக்கறை இருந்துச்சா? அதுதான் சிவா மேலே உயிராக இருக்கா. அவனுக்கு நான் உயிரை கொடுப்பா. நீ குடிப்பியா இல்லை நான் தான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்ல ஆர்வம் சொல்கிறாரு. அதைத்தானம்மா நானும் சொன்னேன். வேறு யாரும் தான் பெத்த அம்மா சின்னம்மா இருக்கே, நீ குடிப்பியா சின்னம்மா? அது நான் அவளுக்காக உயிரை கொடுத்து என்ன பண்ண வேண்டா? உயிரை கொடுத்து எல்லாம் பண்ணுவேன், ஆனால் உயிரை கொடுக்க மாட்டேன் அப்படித்தானே? இல்லைடா அது அப்படின்னு சொல்ல, நீ மழுப்பாத. நல்ல வேலை இப்போ அது உண்மையை சொன்னிய. போய்க்காச்சும் என் மைனுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாமல் விட்டிய. யாராக இருந்தாலும் இப்போ உங்கள் அம்மாட்ட கேளு அப்படிங்கல. அன்னபூரிட்ட ஆர்வம் கேட்குறாரு. அம்மா எனக்கா நீ உயிரை விடுவியாம்மா? இந்தாம்மா இதை ஏதாவது பண்ணிக்கிட்டு உயிரை விடுவியா? சும்மா இருடா. பாத்தியா மழுப்புறாங்க எல்லாரும் அப்படித்தான், ஆனால் சிந்து அப்படி இல்லைல்லம்மா அப்படின்னு ஆர்வம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சிந்துவை கூப்பிட்றாங்க. சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொண்டாந்து சோபாவில் உட்கார வைக்க சொல்கிறாங்க. அப்படி தான் பாலை கொண்டாந்து கொடுக்குறது என்ன, விசிறி விடுறது என்ன, அப்படி ஒரு தங்கமாக தாங்குறாங்க. கோயிலே எல்லாத்தையும் வச்சு சொல்லிடுறாங்க, அன்னைக்கு நடந்த கேஸு ரத்தாகுது, என் மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போகையில் ஆரத்தி கரைச்சி சிந்து சொன்ன மாதிரி வாக்கு பழிக்க வச்சு உள்ளுக்க கூட்டி போகிறாங்க. அடுத்து எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச கையோட பார்த்தா ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. விதவிதமாக ஆட்கள் வராங்க கூடையா. என்னது என்னதா பாருங்க பிரிச்சு அப்படிங்கிற. மகா என்னன்னு பார்க்குது. அப்படியே பழங்கள் பூக்கள் அது இதுன்னு இருக்கு. எதுக்கு இது அப்படிங்கிற. அன்னபூர்ணி பார்க்க ஆர்வம், எல்லாம் என் தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு பைரவி பார்க்க, பைரவிட்டு போய் எனக்கு தான் அந்த யோகம் இல்லை, அக்காவுக்காவது கிடைக்கட்டுமே. என்னது? இல்லை என் தம்பிக்காவது கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எல்லாத்தையுமே நான் தான் அலங்காரம் பண்ணுவேன், நீங்களாம் கிளம்புங்க. இல்லைங்க சார், அம்மா எங்களை தான் நான் பண்ணிக்கிறேன் போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணுறாங்க. இங்கே பார், நீங்கள் பேசாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் போயிடுறாங்க. அன்னபூர்ணி வருது. என்னடா நீ பண்ணிகிட்டு இருக்க, அவங்களெல்லாம் நான் பண்ண சொன்னேனே அப்படின்னு சொல்ல, அடப்போம்மா நம்ம தம்பிக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி பண்ணுறா. அம்மா பைரவி மட்டும் துணைக்கி அனுப்பிவிடுமா, எனக்கு ஒரு ஆளாக ஒத்தே எவ்வளோ நேரம்மா ப்ளீஸ்மா. இந்த சாக்கில் பக்கத்திலைக்கு பாயாசம் கேட்டு நீ சாப்பிட நினைக்கிற, சரி கூப்பிட்டு விட்றேன், என் அம்மானா அம்மா தான் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு. பாடா அப்படின்ட்டு போயிட்டு பைரவி அப்படிங்கிறாங்க. என்னத்த வேலை உனக்கு முக்கியமானது எதுவும் இருக்காம்மா? சும்மாத்த இல்லை, சும்மா தான் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சிவா ரூமுக்கு போமா. எதுக்கு? போயிட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்ல, என்ன வேலைத்த? போய் பாரு, பார்த்து முடிச்சுட்டு தான் வரணும், இது அன்னபூர்ணி அத்தையோட ஆர்டர். ஓகே அத்தை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க. பைரவி இன்னொன்று, முடியாது கிடையாதுன்னு வெளியில் வரக்கூடாது, அப்புறம் நீ இந்த அத்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அத்தை அந்த வீட்டுக்குள்ள என்ன வேலை இருக்க போகுது, என்ன நடந்தாலும் சரி நான் வரமாட்டேன் போதுமா? ஆமாம், உன் மேலே பள்ளி விழுந்தாலும் சரி எது பண்ணாலும் சரி வரக்கூடாது. சரிங்க அத்தை, அப்படி என்ன அந்த ரூம்குள்ள இருக்குது அப்படின்னு வேகமாக போகிறாங்க. போனா ஆறுமுகம், நீ தான் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்ல, அதான் உங்கள் ஆத்தா எப்படி சொன்னிச்சு அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. ஏய் ஆத்தா அத்தைன்னு மரியாதை கொடுப்பா, இப்போ என்ன ஆத்தாங்கிற? ஆத்தான்னா அம்மா தானே, அது என்ன தப்பான வார்த்தையா அப்படின்ட்டு இதெல்லாம் அலங்கரிக்கத்தை என்ன அனுப்பிச்சிச்சா அப்படின்னு போக கையை பட்டக்குன்னு பிடிக்கிறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்ல, நானும் இதெல்லாம் பண்ண முடியாது, எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு, உன் அத்தை என்ன சொன்னிச்சு, என்ன ஆனாலும் முடிச்சுட்டு தான் வரேன்னு சொன்னிச்சு, அப்புறம் எங்கே போகிற வா அப்படின்னு இழுத்து வச்சு எல்லா வேலையும் வாங்குறாரு. இந்த பூ எங்கிட்டு போய் இதை இப்படி அப்படின்னு கட்டில் அந்த பக்கம் பூவை போடுறாரு. அந்த பிள்ளை இப்படி பிடிக்குது, ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, வேணுக்குன்னே அந்த பூ இழுந்தாங்க விழுவாங்க. பைரவி இப்படி இழுக்க, ஐயம்மா அப்படின்னு வேணுக்குன்னே பைரவி மேலே போய் விழுகிறாரு. உன்னை நங்குன்னு கொட்டுறாங்க. ஆன்னு சிரிக்கிறாரு. என்னடா உன்னை கொட்டுறேன்டா, பரவாயில்ல நீ கொட்டுறது எனக்கு அப்படியே பஞ்சு மெத்தியில் வருடி கொடுக்குற மாதிரி இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலிறகுல தடவி கொடுக்குற மாதிரி இருக்கு, போடா அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஐயோ இது நல்லா இருக்கே, பொரோட்டா சப்பாத்தி அள்ளி திங்கிற மாதிரி இருக்கு, ஐயோ பைத்தியம் முத்தி போச்சு இவனுக்கு அப்படின்ட்டு அங்கிட்டு போக போகிறாங்க. மறுபடியும் கையை பிடிச்சி இருக்கிறாங்க. இதுங்க விடியறதுக்குள்ளே அதாவது விடியறதுக்குள்ளங்க அந்த ராத்திரி அந்த ஒரு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே ஆறுமுகம் பைரவி படாத பாடு படுத்துறாரு. இங்கிட்டு விழுகிறாரு அங்கிட்டு விழுகிறாரு. ஒரு அப்படியே இதில் நம்ம 2 பேரும் உருள வேண்டியது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில போகிறாங்க. ஒன்று அப்படின்னு கொட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் சிவாவையும் சிந்துவையும் கூப்பிடுறாங்க. என்னம்மா என்ன பெரியம்மா அப்படின்னு வர, நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு பாலும் பழத்தையும் கொடுக்குறாங்க. என்ன பெரியம்மா இது, போடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என் மருமகளை நான் சிந்துவை ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப நாளாச்சுல, அதனால் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போங்க. ஏன் பெரியம்மா இதெல்லாம் போறியா என்ன அப்படின்னு சிந்துக்கு சந்தோஷம் தாங்கலை. அத்தைன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனால் அழகாக சூப்பராக மேலே கதவை திறந்தோன்னே கொட்டுற மாதிரி வச்சுருக்காரு ஆறுமுகம். சூப்பராக இருக்குங்க, பார்த்துட்டு வா அப்படின்னு சிந்து பார்க்க, இதெல்லாம் என் தங்கச்சியும் உங்கள் அண்ணனும் பண்ண வேலை அப்படிங்கிறாங்க. கதவை தாப்பால் போடாமல் வர்றியம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ
நான் போட்டுட்டேன் பாருங்க, அத்தானை பார்த்தேன் அப்படின்னு சிவா சொல்ல, அப்படியே முறைக்க, என்ன முறைக்கிற அப்படிங்கல, நான் நடக்க விட மாட்டேன்ப்பா அப்படி சொல்ல, இப்போ வந்து நான் உன்னை தூக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு அலேக்கா தூக்குறாரு. தூக்கிட்டு போய் அப்படியே மெத்தையில் கொண்டே போடுறாருங்க. ஒரு பாட்டு ஓடுதுங்க. அது என்ன பாட்டு சொல்லுங்க? அம்மாடி அம்மாடி பாட்டுலாம் இல்லைங்க, எம்புட்டு இருக்குது ஆசை, அந்த பாட்டு ஓடுதுங்க. 2 பேரும் ஓடுறாங்க ஆடுறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துட்டு சாரி சிந்து அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லை, உங்ககிட்ட என் காதலை சொல்லிட்டு நான் கொஞ்சம் அன்னைக்கே விளையிட்டேன் பார்த்தியா, அதுதான். நீ என்ன டாக்டரே பண்ணுவ, பெரியம்மா மேலே உயிராக இருக்கிற, நீ மட்டுமா உயிராக இருக்க, நானும் தான் பெரியத்த மேலே உயிர் அப்படிங்கல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரியாக போகும் விடு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. சிவா கூட கொஞ்சம் அமைதியாக சாஃப்டாக தாங்க இருக்காரு. இது தாங்க அப்படியே அணை கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அதில் அப்படியே ஒரு கோடாலியை விட்டா சும்மா தண்ணி சீறி பாயும் பாருங்க, அந்த மாதிரி சிந்து சும்மா மேலே விழுந்து பாயிறாங்க. ஏய் பார்த்துட்டு கட்டில் உடைய போதிரி, உடஞ்சா வேறு கட்டில் வாங்கிக்குவோம், அதுக்காண்டி 1 வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமலை பொழியிறாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு பாட்டில் குஷ்பும் கமலும் பண்ணுவாங்கள்ல, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தா மணி இப்போ 10, காலையில் 10 மணி வரைக்கும் அவங்க விடியவே இல்லை, விடவும் இல்லைங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். இப்போ நாங்கள் ஊருக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால இதுக்கு மேலே பேச முடியல. விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.